முத்து வீட்லேயே இருக்காரு. ரோகிணி பார்க்குறாங்க. ஐயோ கடவுளே, இவன் போகமாட்டானே வீட்டை விட்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாரு, முத்து வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டான், எல்லாரும் போயிட்டாங்க, அவன் மட்டும் இருந்து உயிரை எடுக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, இப்போ நீ என்ன பண்ண சொல்கிற? நீ என்ன பண்ணு, ஒரு ஃபோன் பண்ணி அப்படியே புக் பண்ணு, வண்டியை புக் பண்ணிவிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. சரி 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 நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ஃபோன் பண்ணுறாங்க. நான் புக் பண்ணியிருக்கேன் வண்டியை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நீங்கள் போப்பா, நீ போயிட்டு வண்டி ஓட்ட போ, கிறிஷா அப்புறம் இன்னொரு நாள் நம்ம வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. சரி கிறிஷ், எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து போகிறாரு. அப்பா ஒரு வழியாக போயிட்டாம்மா, இவனை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிச்சுட்டே இருக்காங்க. மீனா போகிறாங்க. போனோடனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. இதான் அவங்க வீடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பூ கட்ட உங்களுக்கு கொஞ்சமாக தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏதோ கொஞ்சம் தெரியும். சரி பரவாயில்ல, எப்படி கட்டணும்னு நான் சொல்லித்தரேன், ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கொண்டு வந்து பூவெல்லாம் வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு பூ மேலே இதை வச்சு அழகாக அப்படியே வந்து சுற்றி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ இப்படியா, ஐயோ சிக்காயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நான் என்ன பண்ணுறேன்னு நீங்கள் அப்படியே பாருங்கள், பார்த்து அழகாக கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. ஆமாம், நீங்களும் ரோகிணி சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஆமாம் சின்ன வயசுலேருந்து தான் ஃப்ரெண்டு. சரி அப்போ நீங்கள் மலேசியாலாம் போயிருக்கீங்களா? இல்லையே, அப்புறம் எப்படி நீங்கள் ஃப்ரெண்டானீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடிக்கடிக்கு அவங்க ஊருக்கெலாம் போயிருக்கீங்களா? போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பீங்களா? ஆமாம், பின்ன டூர்லாம் போனால் ஃபோட்டோலாம் எடுக்க மாட்டோமா என்ன அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. சரி அந்த ஃபோட்டோலாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, இவகிட்ட வேறு என்னை மாட்ட விட்டுட்டாலே, என்ன பண்ணுறதே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ஒரு பக்கம் பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பெல் அடிக்கிறாங்க. யார் அப்படின்னு போயிட்டு வித்யா பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கறி எடுத்துகிட்டு வராரு. ஐயோ, உன்னை அங்கே நடிக்க கூப்பிட்டேன், நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நடிக்கிறதுக்கு ஏதாவது ரோல் கிடைக்குமா? நீ என்னது ரோலா? வர கோவத்துக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரியல, ஏதாவதுனா நானே கறிக்கல்ல வந்து பார்ப்பேன், நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வித்யா கோவப்படுறாங்க. மீனா வேற உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இல்லைம்மா கறி வெட்டினேன், உனக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. கறியா? கொடுங்க தயவு செய்து போயிடுங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ரோகிணி வராங்க. எல்லாருமே போய்ட்டோடனே கதவை லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிவிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. அம்மா நீ எதுக்காக இங்கே வந்த? என் வாழ்க்கையை அழிக்கணுன்றதுக்காக தான், என்னை நிம்மதியாக நீ வாழ விட மாட்டியா அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஏண்டி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? கிறிஷுக்கு அடிபட்டுடுச்சு தெரியுமா? உடனே டாக்டர் சென்னைக்கு கூட்டிகிட்டு போக சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன், மற்ற எந்த காரணமும் இல்லை. உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நான் நினைப்பேனா? நான் எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அந்த கிறிஷை வளர்க்குறதுக்காக. சப்போஸ் நான் செத்துட்டா கூட அந்த குழந்தைய கொண்டு போய் அனாத ஆசிரமத்தில் தான் நீ விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பேசுகிறேன்? அப்படியா நான் விட்டுருவேன்? ஆமாம், நீ பேசுறது பார்த்தா அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா கிறிஷ் நான் பெத்த பையம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கரெக்டாக கிறிஷ் அப்படின்னு நின்று கேட்டார். கிட்ட வராரு. அத்தை நீ தான் இப்போ என்னை பெத்தையா? நீ என்ன அத்தை, என்னை ஏன் அத்தைன்னு கூப்பிட சொன்ன? நீ தான் என்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வராரு. ஆமாண்டா ஆமாம், நான் தான் உன்னை பெத்தேன், நான் தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழறாங்க ரோகிணி. எனக்கும் பாசம் இருக்குமா, எனக்கும் ரொம்ப பாசம் இருக்குது, ஏன்னா நான் தான் பெற்றிருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ எப்போ போகிற? கண்டிப்பாக நான் போயிடுறேன் சரியா. நான் வந்து இங்கே வரணும்னு வரல, மீனா முத்து 2 பேரும் என்னை கட்டாயப்படுத்த இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி நான் வரல, ஏதாவது சொன்னால் அவங்களுக்கு சந்தேகம் வந்துட போகுது, அதனால தான் நான் இங்கே வந்தேன், வேறு எந்த காரணமும் கிடையாது, உன் வாழ்க்கை அழிக்கலாம் நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம் இரு, ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக நீ போகிறதுக்கு வழியை பாருமா, இல்லைனா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரி நான் என்ன பண்ணணும் பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க.